அனைவருக்கும் வணக்கம். எல்லா மனுஷனுக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீண்ட நாள் வாழ வேண்டும். அதுவும் அந்த நீண்ட நாள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஸ்ட்ரோக் 15 வருஷம் இருந்தாரு. 15 வருஷம் இருந்தாரு, வாழல. ஸோ நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது நீண்ட நாளோ, குறைவான நாளோ, ஆரோக்கியமான ஒரு தேகத்தோட நம்ம வாழ்க்கைய நம்ம முடிக்கணும் அப்படிங்கிறது பெரும்பாலானோரோட ஆசை. ஸோ இப்படி உலகம் ஃபுல்லா பல ஆராய்ச்சிகள் நீண்ட நாள் வாழ்வுக்கு எந்த மாரி உணவு பழக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும், உணவுல என்னென்ன விஷயங்கள் முக்கியமா இருக்கணும் அப்படின்னு பல ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் கம்பைல் பண்ணி ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு நம்ம குடுக்கலாம். அதாவது ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, இல்ல நீண்ட நாள் வாழ்க்கை அப்படிங்கிறது, நம்ம வாழ்நாள் அப்படிங்கிறது பல விஷயங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கு. நம்மளோட ஜெனடிக் ஃபேக்டர் எப்படி இருக்கு? நமக்கு அ மரபு வழியில சில வியாதிகளோ, இல்ல வாழ்நாள் குறைவா இருந்தாலோ, அதையெல்லாம் பெருசா மாத்த முடியாது. பட் அது இல்லாம எதெல்லாம் நம்பளா உருவாக்கிறோமோ, அத நம்மனால நிச்சயமா மாத்த முடியும். ஓரளவுக்கு இப்ப நான் சொல்லப்போற உணவு வகைகள நம்மளோட அன்றாடம் எடுத்துக்கிற உணவு பழக்கத்துல மாத்தணும் அப்படின்னா, நிச்சயமா ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ அதில் முதல் என்ன விஷயத்த நம்ம அதிகமா எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, பல ஆராய்ச்சிகள் உலகம் பூரா பண்ணதில, நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் புரதச்சத்து அப்படிங்கிறது தான் முதல் கண்டுபிடிப்பு. அதில் இந்த புரதச்சத்து எதுக்காக உபயோகப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நீண்ட நாள் வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கைனா, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான ஒரு தேகம் தேவை. இந்த ஆரோக்கியமான தேகத்துக்கு நல்ல தசைகளும், எலும்புகளும் தேவை. ஸோ தசைகள வலுவாக்குறது, இல்ல தசைகள கட்டமைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரத சத்துங்கிறது புரோட்டீன் தான். அதேபோல எலும்போட வலுவுக்கும் இந்த புரோட்டீன் சத்து அப்படிங்கிறது மிக மிக அவசியமான விஷயம். அது இல்லாம நம்மளோட நோய் எதிர்ப்பு தன்மைக்கும் இந்த புரோட்டீன் சத்து, புரத சத்து அப்படிங்கிறது மிக மிக அவசியமான விஷயம். ஸோ புரோட்டீன் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான அளவு 1லிருந்து 1.5 கிராம் பெர் கிலோகிராம். அதாவது ஒரு 60, 65 கிலோ இருக்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 65லேருந்து 80 கிராம் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு புரோட்டீன் தேவை. அந்த புரோட்டீன் டெய்லியும் எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறது உறுதி செய்ய வேண்டும். அதேபோல இந்த புரோட்டீன் சத்த இந்த 65லேருந்து 80 கிராம் ஒரே உணவா எடுத்துக்கிறதும் தவறு. நம்ம உடம்பு அத அப்சர்வ் பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது. அத கழிவா வெளிய தள்ளிரும். ஸோ அதனால இந்த 60லேருந்து 80 கிராம் புரோட்டீன் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறோம்னா, அத பிரிச்சு 3 வேளையா நம்ம இல்ல ஸ்நாக்ஸ் கூடயோ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கும்போது நம்மளோட அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். ஸோ எந்த மாரி புரோட்டீன் அப்படிங்கிறதும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா புரோட்டீன் அப்படின்னு புரத சத்துன்னு சொன்னா உணவுல நெறைய இதுல கிடைக்குது. அதுல முக்கியமா அவங்க சொல்றது வெஜிடேரியன் புரோட்டீன் சாப்பிட்டா நம்மளோட லாங்கிவிட்டி நமக்கு ஆரோக்கியமும் நமக்கு இது இறப்பு ஏற்படுறதும் தள்ளி போகுதுங்கிறது பல ஆராய்ச்சிகள்ல சொல்லியிருக்காங்க. அதுலயும் முக்கியமா அவாய்ட் பண்ண வேண்டியது ரெட் மீட். அதாவது ப்ராசஸ்டு ரெட் மீட்டு இல்லாட்டி ரெட் மீட் அதிகமாக எடுத்துக்காம அதிகப்படியாக வெஜிடேரியன் புரோட்டீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்நாள் நீட்டிக்கப்படும். ஸோ வெஜிடேரியன் புரோட்டீன்னா என்னென்ன? பொதுவாக நமக்கு பருப்பு பயிர் வகைகள், லெக்யூம்ஸ்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பருப்பு பயிர் வகைகள். அதே போல் நம்மளோட முழு தானிய உணவுகள். பொதுவாக முழு தானியம் சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சர்க்கரைக்காக சொல்லிகிட்டு இருக்கோம். பட் பொதுவான ஆரோக்கியத்துக்கும் நீங்கள் முழு தானியமாக எடுத்துக்கிறது மிக மிக நல்லது. ஏன்னா அதில் புரத சத்து அதிகமாக இருக்குது. அதே போல் பால் பொருட்கள், காய்கறிகள், நிறைய காய்கறிகளில் புரத சத்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நட்ஸு, நிறைய பேர் நட்ஸ் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, இது உடம்புக்கு கெடுதல்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அதில் கொலஸ்ட்ரால் இருந்தால் கூட நல்ல கொலஸ்ட்ரால் தான் அது அதிகமாக இருக்கோ ஒழிய கெட்ட கொலஸ்ட்ரால் கிடையாது. ஸோ அதனால் நட்ஸும் பால் பொருட்களும் நீங்கள் நிச்சயமாக கொழுப்பு இல்லாமல் அதோட புரத சத்துக்காக நிச்சயமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ வெஜிடேரியன் புரோட்டீன், பருப்பு பயிறு சுண்டல் வகைகள், அதே போல் மில்க் புரோட்டீன் எடுத்துக்கலாம். அதே போல் நமக்கு நட்ஸு, கொட்டை வகைகளும் நட்ஸ் வகைகளும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டா அப்படின்னா தேவையான நமக்கு புரோட்டீன் கிடைக்கும். நீண்ட நாள் வாழ்க்கைக்கும் அது உதவி செய்யும். அடுத்து 2வது விஷயம், நமக்கு ஆரோக்கியத்துக்கு தேவையான வலுவான எலும்புகள். ஸோ இந்த வலுவான எலும்புகள் இல்லை அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக இந்த எலும்பு முறிவு ஏற்படுறதோ, சின்னதாக விழுந்தால் கூட, இப்போ 50 வயசு 55 வயசில் விழுந்தால் கூட எலும்பு முறிவு ஏற்படுது. இதுக்கு முக்கியமான காரணம்
விட்டமின் டி குறைபாடும் கால்சியம் குறைபாடும். அந்த விட்டமின் டி அண்ட் கால்சியம் குறைபாடை கரெக்ட் பண்ணுறதுக்கு உணவில் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கால்சியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பால் பொருட்களில் அதிகமாக இருக்குது. நம்மளோட சீஸு, பன்னீர், பால், அது போக சோயா பால், வெஜிடபிள் மில்காக இருந்தால் கூட சோயா பன்னீர், இதில் எல்லாமே வந்து நமக்கு வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. அதே போல் பச்சை காய்கறிகள், இதுலேயும் வந்து நமக்கு வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. அதே போல் ஒரு சில தானியங்கள்லேயும் வந்து நமக்கு வந்து முழு தானியங்களில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உணவுகளை வந்து நம்ம சேர்த்துக்கும் போது கால்சியம் நமக்கு வந்து நிறைய கிடைக்கும். அடுத்தது விட்டமின் டி. இந்த விட்டமின் டி பெரும்பாலும் நமக்கு கிடைக்கிறதுன்னா சூரிய ஒளியில். ஸோ நிச்சயமாக வந்து நம்ம வந்து சூரிய ஒளி நம்ம உடம்புல படுற மாதிரி, நம்ம தோள்களில் நம்ம வந்து உடம்பு எக்ஸ்போஸ்டு, நம்ம ட்ரெஸ்ஸு கவர் பண்ணாமல் இருக்கிற இடத்துல நம்ம சன்லைட் வந்து டெய்லி படுற மாதிரி நம்ம வந்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும். அதே போல் உணவில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்ச அளவில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முட்டை, ஒரு சில ஃபிஷ் வகைகள், அதே போல் மஷ்ரூம்ஸ், இதுலேயும் விட்டமின் டி நமக்கு கிடைக்கும். ஸோ உணவில் அதை சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு பேலன்ஸாக இருக்க விட்டமின் டி கிடைக்கலாம். இதில் நம்ம வெயிலுக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த மாதிரி உணவுகளை எடுத்தோம் நம்ம விட்டமின் டி குறைவாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக வந்து என்னதுங்க, மருத்துவர் அணுகி அதுக்கு சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். விட்டமின் டி இருந்தால் தான் கால்சியம் முழுமையாக நம்ம எலும்புக்கு வலு தரும். விட்டமின் டி இல்லாமல் கால்சியம் வலு கொடுக்காது. ஸோ ரெண்டாவது விஷயம் கால்சியம், விட்டமின் டி ஆரோக்கியத்துக்கு, நீண்ட நாள் வாழ்க்கைக்கு. மூணாவது விஷயம் பாலிஃபீனால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாது சத்துக்கள். இந்த பாலிஃபீனால்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல ஆன்டி இன்ஃப்ளமேஷன், ஆன்டி ஆக்சிடென்ட், இந்த ரெண்டு தன்மையும் கொடுக்குது. அதாவது வந்து ஏதாவது வந்து நமக்கு வந்து உள்ள எலும்புகள்லையோ இல்லை வந்து சதைகள்லையோ இல்லை வந்து உள்ள உறுப்புகள்லையோ தொந்தரவு ஏற்படுறது இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் வர்றதை வந்து நமக்கு வந்து குறைக்குது, புண்ணாகிறத வந்து நமக்கு குறைக்குது. அதே போல் தேவையில்லாத கழிவுகள், ஆன்டி ஆக்சிடென்ட்னால தேவையில்லாத கழிவுகள், கேன்சர் மாதிரி வியாதிகள் வராமல் இருக்கும். ஸோ இது எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், காய்கறிகள், பழங்கள், இதில் வந்து அதிகப்படியான இந்த பாலிஃபினால்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதுலேயும் வந்து பச்சை காய்கறிகள், கலர் கலராக இருக்க வித்தியாசமான காய்கறிகள் வந்து நிறைய எடுத்துக்கிட்டோம், நிறைய பழங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நிறைய கிடைக்கும். அடுத்து முக்கியமாக இந்த பாலிஃபினால்ஸ் எதில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காஃபி. நிறைய பேர் காஃபி வந்து மோசமான ஒரு விஷயம்னு நினைக்கிறாங்க, காஃபி சாப்பிட்டா சுகர் ஏறும் அதுன்னு நினைக்கிறாங்க. உண்மையிலுமே வந்து சுகர் போட்டு காஃபி சாப்பிட்டா தான் சுகர் ஏறும். சுகர் இல்லாத வெறும் காஃபி எடுத்துக்கிட்டால் சுகர் ஏறாது. அதே போல் காஃபியில் இந்த பாலிஃபினால்ஸ் இருக்குன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையும் இருக்குது. அப்படிங்கிறனால காஃபி டெய்லியுமே நம்மளால் எடுத்துக்கலாம். ஒரு 2 to 3 கப்ஸ் வந்து காஃபி வந்து டெய்லி எடுத்துக்கிறதுனால எந்த தவறும் விளையாது. அடுத்து நாலாவது விஷயம் வந்து கொழுப்பு சத்துக்கள், நல்ல கொழுப்பு சத்துக்கள். ஏன்னா பொதுவாக வந்து கொழுப்பு சத்து அப்படின்னா எல்லாருமே கெட்டதுன்னு நினச்சிட்ருக்கோம். நான் முன்னாடி நட்ஸ் சொல்லும் போது சொன்ன நல்ல கொழுப்பு. ஸோ இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட், சாச்சுரேட்டட் ஃபேட்னு சொல்லுவோம். இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்கிற மாதிரி உணவுகள், வெஜிடபிள் ஆயில்ஸ், இல்லைனா வந்து இந்த கொட்டையிலேருந்து வர எண்ணெய் வகைகளை யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நட்ஸ் மாதிரி பிஸ்தா, பாதாம், முந்திரி, வால்நட்டு, இந்த மாதிரி இருக்கிற நட்ஸில் இருக்கிற ஃபேட் கண்டென்ட்டும் நல்ல ஃபேட், அன்சாச்சுரேட்டட் ஃபேட். அதனால் வந்து நமக்கு வந்து பெருசாக பாதிப்புகள் ஏற்படாது. ஸோ அந்த மாதிரி உணவுகள் நல்ல கொழுப்பு சத்தை ஏற்றுக்கலாம். அதே போல் ஒரு சில கடல் மீன்களில் வந்து இந்த ஒமேகா 3 ஃபேட்டி அசிட்ஸ்ன்னு நிறையா இருக்கிறதுனால கடல் மீன்கள் எடுத்துக்கிறது நல்லது. மீன்களை பொரித்து வறுத்தெடுக்காமல் நம்ம வந்து இதில் குழம்புல போட்ட பீஸாக எடுத்துக்கும் போது இது வந்து ஒமேகா 3 ஃபேட்டி அசிட்ஸை அதிகப்படுத்தும். ஃபிஷ் ஆயில், நம்ம வந்து ஃபிஷ் ஆயில் கேப்சூல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் வந்து அதுலேருந்து வரது தான். ஸோ அந்த மாதிரி ஃபேட்டி ஃபிஷ்ஷஸ், கடல் இருக்க ஃபேட்டி ஃபிஷ்ஷஸ் வந்து எடுத்துக்கலாம். அது நல்ல கொழுப்பை நமக்கு வந்து அதிகப்படுத்தும். இது வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஸோ நாலாவது விஷயம் வந்து நல்ல கொழுப்பு சத்து. அஞ்சாவது விஷயம் வந்து சாப்பிடக்கூடாத ஒரு விஷயத்த சொல்கிறேன். இப்போ நாளும் சாப்பிடணும், சேர்த்துக்கணும்னு சொல்லியிருந்தேன். அஞ்சாவது விஷயம் வந்து இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகமாக இருக்க மாதிரி ப்ராசஸ்டு மீட்டு, இல்லைன்னா ப்ராசஸ்டு கார்போஹைட்ரேட், இப்போ வந்து ரீஃபைன் கார்போஹைட்ரேட் மாதிரி மைதா மாதிரி உணவுகள், பேக்கரி ஐட்டம்ஸ், இதெல்லாம் நிச்சயமாக தவிர்க்கணும். பொதுவாக நம்ம வெளியில் போனால் நமக்கு கிடைக்கிற உணவுகள், நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குற உணவுகள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த மைதா சார்ந்த உணவுகள், அதுவும் ப்ராசஸ்டு உணவாக இருக்குது. ஸோ சமீபத்து ஆய்வு 2023 ஒரு ஆய்வு வந்திருக்கு. அந்த ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ராசஸ்டு மீட்டு, இப்போ நிறையா வந்து அந்த இந்த எஃப்சின்லாம் போய் சாப்பிட்றோம்ல, ப்ராசஸ்டு மீட்டு, அது கூட என்ன கொடுக்குறாங்க, ஒரு கொக்கோ கோலா இல்லைனா பெப்சி, இந்த மாதிரி விஷயங்களை கூட ஒரு காம்போவாக கொடுக்குறாங்க இல்லையா. இந்த ப்ராசஸ்டு மீட்டும் இந்த ஸ்வீட் அண்டு சோடா, அதிகப்படியான இனிப்பு சேர்த்தப்பட்ட
கலர் கலராக இருக்க சோடா கூல்ட்ரிங்க்ஸும் சேர்த்து குடிக்கிறவங்களுக்கு வாழ்நாள் சுருங்குகிறது, ஏர்லி டெத், விரைவாக அவங்களுக்கு வந்து மரணம் வந்து சம்பவிக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தை அடிக்கடி வாங்கி கொடுக்குறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு இது நிப்பாட்டு. என்றைக்கோ ஒரு நாள் ஒரு 3 months 6 months ஒன்ஸ் ஒரு ஆசைக்கு வாங்கி சாப்பிட்றாங்கன்னா ஓகே. பட் அடிக்கடி வாரம் போய் நம்ம வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா நிச்சயமாக அது தவிர குழந்தை தானே என்ன இருப்போதுன்னு நம்ம நினைக்கலாம். பட் அந்த குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக வியாதிகள் உண்டாகிறதுக்கும் சின்ன வயசுலேயே மரணம் நேர்றதுக்கும் உரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இது நமக்கு இப்போ புரியாது, ஒரு 15-20 வருஷம் கழித்து அதுக்காக நம்ம ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு, மீட்டோ இல்லை வந்து மைதா ஐட்டங்களோ நிச்சயமாக தவிர்க்கணும். அதே போல் ஸ்வீட் அண்டு சோடா, ரொம்ப இனிப்பு சேர்த்தப்பட்ட கலரான சோடா வகைகளும் நிச்சயமாக வந்து நம்ம வந்து தவிர்க்க வேண்டும். ஸோ ஓவரால் இன்றைக்கி வந்து நான் வந்து சர்க்கரை உள்ளவங்களை பற்றி நான் பேசவே கிடையாது. இது ஆரோக்கியம் சம்மந்தமான எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய உணவுகள். ஸோ அந்த உணவுகளில் டெய்லி நம்ம சேர்த்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து ப்ரோட்டீன் வந்து நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கணும். 60லேருந்து 80 கிராம், 1லேருந்து 1.5 கிராம் பர் கிலோகிராம். உங்கள் வெயிட்டுக்கு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதில் வெஜிடேரியன் ப்ரோட்டீனாக தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து நல்ல விளைவுகளை தரும். ரெண்டாவது கால்சியம், விட்டமின் D3. கால்சியம் பால் பொருட்களில் இருக்குது, விட்டமின் D3 சன்லைட்டில் இருக்குது, ஃப்ரீயாகவே கிடைக்கும், அதை எடுத்துக்கலாம். அடுத்து மூணாவது விஷயம் வந்து பாலிஃபீனால்ஸ். பாலிஃபீனால்ஸுங்கிறது நம்மளோட காய்கறி, பழங்கள், சுண்டல்கள், க்ரீன் வெஜிடபிள்ஸு இது எல்லாத்துலேயும் கிடைக்கும். ஸோ இதை வந்து அதிகப்படியாக எடுத்துக்கலாம். நாலாவது விஷயம் ஹெல்த்தி ஃபேட்டு. ஹெல்த்தி ஃபேட்டுங்கிறது வெஜிடபிள் ஆயில், அதே போல் நம்மளோட ஆலிவ் ஆயில், இல்லாட்டி வந்து ஃபேட்டி ஃபிஷ்ஷஸ்லேருந்து நமக்கு கிடைக்கும், அதை எடுத்துக்கலாம். அஞ்சாவது விஷயம் தவிர்க்க வேண்டிய விஷயம் அல்ட்ரா ப்ராசஸ்டு மீட் அண்ட் அல்ட்ரா ப்ராசஸ்டு ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட், இதை வந்து நிச்சயமாக தவிர்க்கணும். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வியாதிகளை குறைக்கிறதுக்கும் உடல் ஆரோக்கியத்தை அதிகமாக்குறதுக்கும் ஒரு விஷயம். இது புதுப்பட்ட இதை சாப்பிட்டா சர்க்கரை குறையுமா, இதை சாப்பிட்டா ப்ரெஷர் குறையுமா, இதை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் குறையுமா, இதெல்லாம் விட்டுருங்க. இது யாருக்கு மெயினாக சொல்கிறேன்னா, எந்த வியாதிகளும் வராமல் இருக்கிறவங்களுக்கு, நம்மளோட குழந்தைங்களுக்கு, நம்ம வீட்டில் இருக்க இளைய தலைமுறைக்கு இந்த மாதிரி உணவு பழக்கத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம், உணவு முறையை மாற்றிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வலிமையான ஒரு உடல்வாக கிடைக்கும். அதே போல் நோயற்ற வாழ்க்கை கிடைக்கும். ஸோ ஆரோக்கியமான ஒரு உலகத்தை உருவாக்குவது, ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதே நமது நோக்கம். ஸோ அதுக்கான இந்த விஷயத்தை நம்ம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவோம். நம்ம வீட்டில் இருக்கவங்க இதை கடைபிடிக்கிறதுக்கு வழிவகுப்போம். நன்றி, வணக்கம்.